இன்னைக்கு தமிழ் தமிழ் என்று இங்கே பேசுகிற தமிழ் இளைஞர்களை கேட்டு பாருங்கள், இந்த பனை மரத்திற்கும் தமிழுக்கும் என்ன தொடர்பு? மிகவும் முக்கிய சவாலாக உள்ளது. அப்படி பனை ஓலைகளிலே பாதுகாக்கப்பட்டது நூல்கள் மட்டுமல்ல, வாழ்வியலையும் பாதுகாத்தது பனைமரம். அடுத்த 5 வருட இலக்கு. இன்றைக்கும் பனை மரத்திலிருந்து பதநீரை இறக்கி வெல்லம் காய்ச்சுகிறார்கள். கருப்பட்டி என்று சொல்லுவார்கள். கருப்பட்டிக்கு நிகரான சுவை வேறு எதிலேயும் கண்டிப்பாக இல்லை. இது போல ஒரு வைன் உற்பத்தியை செய்வதற்கோ அல்லது இந்த பழச்சாறுகள் உற்பத்தியை செய்வதற்கோ இந்த சீனி பனங்கல்லாக்காரம் உற்பத்திகளை செய்வதற்கோ பனை மரத்திலிருந்து இறக்கக்கூடிய எந்த குடிக்கிற பானமும் எந்த காரணத்தை முன்னிட்டும் மனிதனுக்கு ஆரோக்கியத்துக்கு எதிரான செயல்களை செய்விக்காது. இந்த வருட இறுதிக்குள் குறைந்தது 2000 தொடங்கி 3000 மில்லியன் பெறுமதி ஏற்றுமதி வாய்ப்புகளை எதிர்பார்த்திருக்கின்றோம். பனைமரத்திலிருந்து இறக்கக்கூடிய பானங்களால் அந்த பனைமரத்துக்காரர்களுக்கும் அதை எடுக்கிற தொழிலாளிகளுக்கும் பயனுண்டே தவிர புதிய புதிய பானங்கள் இன்றைக்கு உலகத்திலே வந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் விட்டுவிடுங்கள். வங்கி கடனை பெறுவதற்கான வங்கி பொறுப்புள்ள ஒரு உத்தரவாத பொருளாக பனையை மாற்றுவதற்கு இருக்கின்றோம். பணம் இருக்க வரை இந்த நாடு செழிக்கும்டா. தற்போதைய இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த பனை அபிவிருத்தி சபைக்கு நான் தெரிவு செய்யப்பட்டு சரியாக 6 மாதங்கள் நிறைவடைந்திருக்கின்றன. இந்த புதிய ஆண்டில் 4 மாதங்கள் நிறைவடைந்திருக்கின்றன. பல அதிசயமான மாற்றங்கள் இந்த பனை அபிவிருத்தி சபைக்குள் நிகழ்ந்திருக்கின்றது. முதலாவதாக நீங்கள் பார்த்தால், இந்த பனைசார் உற்பத்திகள் ஏற்றுமதி 1 அல்ல 2 அல்ல 10 அல்ல 100 அல்ல ஏறத்தாழ 540%, 34.540% வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அதே வேளையில் நம்முடைய பனை ஆராய்ச்சி நிலையத்தின் சேவைத்துறை சார்ந்த வருமானம், நாங்கள் ஆய்வுகள் செய்து அந்த ஆய்வுகள் முடிவுகளின் அடிப்படையில் தனது ஏற்றுமதிகள், அந்த பரிசோதனைகள் அந்த வருமானம் 230 வாரமான வளர்ச்சி. இதே நிலைமை நீடிக்குமாக இருந்தால் இந்த வருட இறுதிக்குள் குறைந்தது 2000 தொடங்கி 3000 மில்லியன் பெறுமதி ஏற்றுமதி வாய்ப்புகளை எதிர்பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக அடுத்த 5 வருட இலக்கு $1 பில்லியன், அதாவது கிட்டத்தட்ட $1000 மில்லியன் நாங்கள் இலக்கு வைத்திருக்கின்றோம். நம்மை பொறுத்த மட்டில் இது மிகைப்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல. இது ஒரு சர்வதேச சந்தைகளின் மதிப்பீட்டின் அடிப்படையில் இந்த உற்பத்தியின் பெறுமதி இன்னும் அதிகரித்து நமது சந்தை வாய்ப்புகள் மேலும் விரிவடையும் என்று கருதுகிறோம். மிகவும் முக்கிய சவாலாக உள்ளது இந்த விடயத்திற்கு நம்முடைய பனை வளம் அரிதாக்கப்பட்டு கொண்டு வருவது, அதாவது அழிவுக்குள்ளாக்கப்பட்டு வருவது, சட்டவிரோதமாக வெட்டப்படுவது. நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். துறையிலேயே சொந்தமாக நிலம் இல்லாத ஒரு பெருந்தோட்ட பயிர் பனை. தேயிலைக்கு பெருந்தோட்டங்கள் இருக்கின்றன, ரப்பருக்கு பெருந்தோட்டங்கள் இருக்கின்றன, தென்னை தோட்டங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன, கருவா கிராம்பு வாசனை திரவியங்கள் பயிர்களுக்கான தோட்டங்கள் வரையிருக்கு. ஆனால் பனை மட்டும் தனியார் காணியில் தாமாக முளைத்த பெருந்தொகையான இந்த கற்பக விருட்சத்தை நம்பித்தான் இந்த பனை அபிவிருத்தி சபை இயங்குகின்றது. இதில் உள்ள சவால்களை வெற்றியடைய வேண்டுமானால் அந்த நிலத்தில் அந்த மரங்களை அழிப்பதிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும். அதற்காக இந்த வளர்ச்சிகளை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் எதிர்கால வளர்ச்சியை நாம் உறுதி செய்வதற்காகவும் ஒரு நீடித்த நிலையான பனை சார்ந்த பொருளாதாரத்தை உருவாக்குவதற்காகவும் இந்த பனை மரங்கள் ஒரு வேண்டா பொருளாக இனிவரும் காலத்தில் நினைக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் இந்த பனை மரத்தை ஒரு பேங்கபிள் அசெட், அதாவது கொலட்ரோல் என்று சொல்லி நம் வங்கியில் கடன் பெறுவதற்கான சில தகுதிகளை நிர்ணயிக்கும் போது அதுக்கு என்ன பொருளை ஈடாக கொடுப்பதென்றால், நீங்கள் தங்க நகைகளை கொடுக்கலாம், அல்லது ஈடு வைக்கக்கூடிய நிலம்
அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாகனங்களை வைக்கலாம். அதே போன்று பனை மரத்தை நீங்கள் வைத்திருந்தால் அந்த பனை மரத்துக்கு ஈடாக ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஒரு உற்பத்தி திறன் உள்ள ஒரு பனை மரத்துக்கு, அதாவது நீங்கள் கல் சீவுவதற்கோ அல்லது பதனி எடுப்பதற்கோ அல்லது பழங்களை உற்பத்தி செய்து இது போல ஒரு வைன் உற்பத்தியை செய்வதற்கோ அல்லது இந்த பழச்சாறுகள் உற்பத்தியை செய்வதற்கோ இந்த சீனி கல்லாக்காரம் உற்பத்திகளை செய்வதற்கோ இதன் மூலம் ஏற்றுமதி வருவாய் கிடைப்பதனை நாம் உறுதிப்படுத்தி உள்ளபடியினால் 1,00,000 வங்கி கடனை பெறுவதற்கான வங்கி பொறுப்புள்ள ஒரு உத்தரவாத பொருளாக பனையை மாற்றுவதற்கு எண்ணியிருக்கின்றோம். ஏனென்றால் பனை நோயினால் பாதிக்கப்பட்டு அழிவதில்லை, தீயினால் பாதிக்கப்பட்டு அழிவதில்லை, வறட்சியினால் பாதிக்கப்பட்டு அழிவதில்லை, இயற்கை நத்தங்களால் பாதிக்கப்பட்டு அழிவதில்லை. இவ்வாறான ஒரு பாதுகாப்பு அந்த மரத்துக்கு இருப்பதை விட சட்டபூர்வமான பாதுகாப்பை நாங்கள் வழங்குகின்றோம். ஆகவே தங்கள் அவசர பண தேவைக்கு இந்த பனை மரத்தை வைத்து வங்கி கடன் பெறவோ அல்லது நிதி நிறுவனத்திலிருந்து பெறக்கூடிய மாதிரியான வாய்ப்புகளை நாங்கள் ஆராய்ந்து ஆரம்ப கட்ட விடயங்களை செய்திருக்கின்றோம். விரைவில் அது நடைமுறைக்கு வரும். ஏனென்றால் ஒரு பனை மரத்தில் இருந்து இந்த மதுசார வகைகளாக உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்தால் கள், வைன், சாராயம், அரக் போன்ற ஏற்றுமதி செய்தால் 5,00,000 வரை 1 மில்லியன் ரூபாய் வரை இலங்கை பணம் ஏற்றுமதி மூலம் கிடைக்கும். ஆகவே அரசாங்கம் இதனை செய்வதற்கு இலகுவான வழிமுறைகளை நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். இதைவிட பனை மரங்களை பாதுகாப்பதற்கான புதிய சட்ட ஏற்பாடுகளை நாங்கள் அரசாங்கத்துக்கு சிபாரிசு செய்திருக்கின்றோம். இதைவிட இன்று எங்களுடன் வந்து கலந்துரையாடி சென்றார்கள் வவுனியா பல்கலைக்கழக வியாபார அலகு, UBL என்று சொல்லப்படுகின்ற வியாபார அலகில் இருந்து முக்கியமான ஆசிரியர்கள் வந்து கலந்துரையாடி சென்றார்கள். அதற்கமைவாக நாங்கள் உயர் கல்வி நிறுவனங்களோடு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மற்றும் வவுனியா பல்கலைக்கழகம் மற்றும் பங்களாதேஷில் இருக்கிற சிட்டகாங் பல்கலைக்கழகம், இந்தியாவில் இருக்கின்ற பனை சார்ந்த ஆர்வலர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற, அதைவிட பனை சார்ந்த உற்பத்தி செய்கிற தென்கிழக்காசிய நாடுகளில் இருக்கின்ற தொழில் வல்லுநர்களோடு இணைந்து ஏற்கனவே பனை அபிவிருத்தி சபையின் கீழ் இயங்குகின்ற பனை ஆராய்ச்சி நிலையம் சர்வதேச அளவில் பனை சார்ந்த விடயங்களுக்கான ஒரு முதல் நிறுவனம், எப்பொழுதும் அதுதான் ஒரு தாய் நிறுவனமாக இருக்கின்றபடியினால் அந்த முதல் இடத்தை தொடர்ந்து தக்க வைப்பதற்கான வேலை திட்டங்களையும் நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இவ்வாறு இதைவிட எமது புலம்பெயர் உறவுகள் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள். பனை சார்ந்த உற்பத்திகள், அதனுடைய அபிவிருத்திகள் பற்றி அவளுடைய கலந்துரையாடல் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எதிர்வரும் கனடா தமிழ் ஃபெஸ்டிவலுக்கு நாங்கள் நம்முடைய பனை சார்ந்த உற்பத்திகளை அனுப்ப இருக்கின்றோம். இப்போதும் பல உற்பத்திகள் சர்வதேச சந்தையில் விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதனை மேம்படுத்த இருக்கின்றோம். ஆகவே பனை மரம் இனி பணமரமாக மாற இருக்கின்றது என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன்.